ஹாய், இன்றைக்கி நாம் டேட்ஸ் வால்நட் கேக் வித்தவுட் சுகர் அண்ட் மைதா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 20 டேட்ஸ் சீட் எடுத்துகிட்டு 1.5 கப் சூடான பால் ஊற்றி ஒரு ½ அன் ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போது சோக் பண்ணி வச்சுருந்த டேட்ஸை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் வால்நட்டை சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேட்டர் ரெடி பண்ண ஒரு பவுலில் ஒரு முட்டை, ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணி இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேணான்னு தோணுச்சுன்னா 1/2 கப் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்சரில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் டேட்ஸ் ஊற வச்சுருந்த மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண வெட் இன்க்ரீடியண்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிக்சரில் 1 கப் வீட் ஃப்ளார், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சலித்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மிக்சர் கூட கலந்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் எடுத்துக்கலாம். வால்நட் டாப்பிங்ஸ் மட்டும் போடாமல் இந்த கேக் கூடவே பேட்டர் கூடவே ஆட் பண்ணி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேயில் நம்ம பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு பேட்டர் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். இதை நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஈவன் பண்ணி டேப் பண்ணி 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி 50 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 50 மினிட்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டேட்ஸ் வால்நட் கேக் ரெடி. இப்போது கேக் நல்லா ஆறிடுச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணி பார்க்கலாம். நோ சுகர், நோ மைதா. பட் பாருங்கள் நமக்கு கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.